ஆடி முதல் நாள் என்பதால் இன்று பெரியபாளையம் பவானியம்மன் திருக்கோவிலில் குவிந்த திரளான பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் ஆரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சுயம்புவாக எழுந்தருளிய புகழ்பெற்ற பவானியம்மன் திருக்கோவில் ஆடி மாதம் தொடர்ந்து 14 வார காலம் வெகு விமர்சையாக நடைபெறும். இக்கோவிலுக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, தமிழகம் மட்டுமல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி, தெலுங்கானா போன்ற அண்டை மாநிலங்களிலிருந்தும் இக்கோவிலுக்கு பக்தர்கள் சொந்த வாகனங்களிலும் பேருந்துகளிலும் சனிக்கிழமை பெரியபாளையம் வந்து வாடகைக்கு விடுதி எடுத்து இரவு தங்கி ஞாயிற்றுக்கிழமை காலை வளாகத்தில் உள்ள மொட்டப்படிக்கும் கொட்டகையில் ஆண்கள், சிறுவர்கள், பெண்கள் என அனைவரும் முடிக்காணிக்கை செலுத்தி பொங்கல் மண்டபத்தில் பொங்கலிட்டு ஆடு, கோழி என பலியிட்டு வேப்பமர அடியில் படையலிட்டு உடல் முழுவதும் வேப்பஞ்சலை ஆடைகளை அணிந்து கையில் தேங்காய் ஏந்தி கோவில் சுற்றி வலம் வந்தும் இலவச தரிசனம் 100 ரூபாய் கட்டண தரிசனத்தில் நீண்ட நேரம் மணிக்கணக்கில் காத்திருந்து பவானி அம்மனை வழிபட்டு செல்வார். இதனையடுத்து இன்று ஆடி மாதம் முதல் நாள் என்பதால் அதிகாலை அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், தேன், பன்னீர், ஜவ்வாது, மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசன திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து அதிகாலை பக்தர்கள் புனித நீராடி மஞ்சள் மற்றும் சிகப்பு ஆடைகளை அணிந்து கையில் வேப்பிலை ஏந்தி பெரியபாளையம் பவானியம்மன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக நடந்து வந்து ஆலய வளாகத்தில் உள்ள புற்றுக்கோவிலில் பாலை ஊற்றி சக்தி மண்டபம் எதிரே நெய் தீபம் ஏற்றியும் கற்பூரம் ஏற்றி கோவில் சுற்றி வலம் வந்து அம்மனை தரிசிக்க நீண்ட நேரம் காத்திருந்து தரிசனம் செய்து செல்கின்றனர். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.